வந்திருக்கார். அவருடைய லாங்குவேஜ்ல சொல்லணும்னாக்க, தமிழக மக்களுக்கு சொத்து வரி தெரியுமான்னு தெரியாது, தமிழக மக்களுக்கு வருமான வரி தெரியுமான்னு தெரியாது. ஆனா ஒரு திரைப்படம் வந்ததுக்கு அப்புறம் தமிழக மக்கள் அனைவருக்கும் கோதாவரி அப்படின்னா கரெக்டா தெரியும். வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடு போடுறே கோதாவரி அப்படின்னா உடனே இது எந்த படத்தில் வருகிறதுன்னு அப்ஜெக்டிவ் டைப்ல வைக்கவாங்க. எல்லாம் சம்சாரம் அது மின்சாரம் உடனே எழுதுவாங்க. அது சம்சாரம் அது மின்சாரமா இருந்தாலும் சரி, அவர் சில படத்துல நடித்தார், சில படத்தை இயக்குனார், சில படத்துக்கு ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளேவும் எழுதினார், டயலாக்ஸ் எழுதினார். ரொம்ப அது மட்டும் வேண்டாம் சார். நாங்க காலேஜ் படிக்கும் போது டம்ஷராஜ்னு ஒரு ஊமை மொழின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஒன்று நடக்கும், ஒரு காம்படிஷன் மாதிரி. திரைப்பட பெயர்கள் வைத்திருப்பாங்க, பழமொழிகள் சிலர் வைத்திருப்பாங்க. ஒருத்தர் மைண்ட் பண்ணி காட்டணும், இன்னொரு டீம் சொல்லணும். நாங்க விசு சாருக்கு அப்போ வச்சிருந்த அடையாளம் என்ன அப்படின்னாக்க, யாரோட படம் அப்படின்னு டக்கு டக்குன்னு சொல்லணும் இல்லையா? ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் சொல்றோம் அந்த பேருன்றது முக்கியம். எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ரஜினி படமா, கமல் படமா, சொல்லு சீக்கிரம் சொல்லுவாங்க மைண்ட் பண்றவங்க கிட்ட. அது மாதிரி நாங்க ஒன்னும் பண்ண மாட்டோம். ஒரு டவல் எடுத்து இப்படி போட்டோம்னா விசு படமா அப்படிம்பாங்க. என்ன சார் உங்களால டவல் நிறைய விற்பனை ஆச்சு சார் தமிழ்நாட்டில். அதாவது விசு சாருடைய தேசிய கொடி அவரோட டவல் தான். அந்த டவல் அப்படி போட்டு அப்படி ஒரு லுக் விடுவார் பாருங்க, அப்படி அந்த பெஞ்சு மேல கைய வச்சு, அது ஒரு தனி சீனு. அதுக்கப்புறம் நிறைய அரங்கங்கள் வந்தது சார். ஆனால் சத்தியமா அரட்டை அரங்கத்துக்கு அப்புறம் இன்னொரு அரங்கம் வர முடியாது சார், இது உண்மை. ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயத்துல நம்ம கிளியரா இருக்கணும். பயனியர் முதல்ல ஒரு விஷயத்தை யார் தொடங்குகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்பதை நம்ம என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாதுங்க. அதுக்கப்புறம் 1000 பேர் வருவாங்க, அதுக்கப்புறம் 1000 பேர் முதல்ல பண்ணவனோட கூட நல்லா பண்ணலாம். முதல்ல ஒருத்தன் ஒரு விஷயத்தை சிந்திச்சான் பாருங்க, அவனுக்கான கிரெடிட்டை கொடுத்துதானே ஆகணும். சம்சாரம் அது மின்சாரத்துல ரெண்டு ரொம்ப நெகிழ வைக்கிற சீன்ஸ் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நம்ம பல தடவை டிவியில பார்த்திருப்போம். ஆனால் நல்ல விஷயங்களை எப்பவுமே நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப நெகிழ்ந்த சீனு, ஒரு வாட்ச்மேன் வருவான், ஒரு திருடன் வருவான் சார். விசு சார் வாட்ச்மேனு வந்த உடனே, ஏன்பா இந்த பக்கம் திருட வந்திருக்க, நீ திருடன் தானே? ஆமா, நான் 53 வயசாச்சு, கவர்மெண்ட் உத்தியோகத்தை விட்டுட்டேன், என் பையன் கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன், அதை திருப்பி தரணும். நீ இந்த பக்கம் திரும்பினா என் வாட்ச்மேன் வேலையை விட்டுட்டு என்னை எடுத்துருவாங்கன்னு போது திருடனுக்கு அழுக வந்துடும். என் பையன் கடனை கட்ட முடியாது. சரி சார், உனக்கு என்ன, நீ நல்லா தானே பாருக்க, நீ வாட்ச்மேன் வேலை பார்க்கலாம், அவர் தோல்ல கையை போட்டுக்குவார். போட்டு உன் பையன் என்ன பண்றான் பாரு, 5ஆம் கிளாஸ் படிக்கிறான், அவனை வீட்டை விட்டு அனுப்பிச்சிரு அப்படிம்பாரு. சொந்த மக்களால் துரோகத்திற்கு ஆட்படுத்தப்பட்ட யாரும் கண்ணீர் விடக்கூடிய ஒரு காட்சி சார். அடுத்தது இன்னொரு சீன் சொல்லுவாங்க. வாசல் உட்காந்துருப்பார் திண்ணையில, உங்க பொண்ணு ஒரு பைக்ல இறங்குவாங்க. ஏப்பா பைக்ல ஒருத்தரோட இறங்குறனே, யாருன்னு கேட்க கூடாது அப்படின்பாவ. இல்லம்மா மரியாதை குறைஞ்சு போயிடும் நினைச்சேன், நீங்க என் அப்பா. ஓ அப்படியா அப்படிம்பாரு. சொல்லிட்டு அவர் ஸ்டைல்ல எழுந்து அந்த தூண் பக்கத்துல நின்று, மாப்பிள்ளையோட பேரை நான் முன்மொழியணும்னு நினைச்சேன், வழி மொழிஞ்சா போதும்ட்ட மொழிஞ்சிடுறேன், இது கூட இல்லாட்டி நான் எதுக்கு அப்பாம்பாரு. அதை விட ஒரு கனமான சீனு, உள்ள வந்த உடனே எல்லாரும் வாங்கன்னு வீட்டுல கூப்பிடுவாரு. அவரோட யூசுவல் ஸ்டைல் அது. அந்த ஹால்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டு நம்மளையும் அந்த சீனுக்குள்ள உள்ள கொண்டு போயிடுவாரு. போன உடனே அவளுக்கு கல்யாணம், உன்னக்கு இந்தந்த வேலை அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே, மாப்பிள்ளை பேர் இது அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிம்பாங்க அவங்க ஒய்ஃபு. அது எல்லாத்தையும் குவைட்டா கேட்டுட்டே இருந்துட்டு, என்னமாமா நீங்க இப்படி சொல்றீங்க, அவ இந்த மாதிரி சொல்றா மாப்பிள்ளை பேரு அப்படின்ன உடனே ஒரு வார்த்தை சொல்லுவார் சார். எனக்கு மாப்பிள்ளை பார்க்கிற தகுதி உனக்கு இல்லடான்னு சொன்னதுக்கு அப்புறம், எனக்கு வரப்போற மாப்பிள்ளை பீத்தாம்பரமா இருந்தா என்ன, பீட்டர் பெர்னாண்டஸா இருந்தா, பீர் பொமாட்டா இருந்தா என்ன அப்படின்பா சார். நீங்க சொன்ன அந்த டயலாக் எவ்வளவு தூரம் மக்களை இது வரைக்கும் ரீச் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு தந்தையினுடைய ஆழ்ந்த வருத்தம் என்ன தெரியுங்களா, நீ உன் இஷ்டத்துக்கு ஒருத்தரை தேடிட்டேன்றது அவன் வருத்தம் இல்ல,
நீ வேற ஒரு மதத்துல ஒருத்தனை தேடிட்டேன்றது கூட அவன் மறுத்தம் இல்ல. ஒன்னால எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடித்தர முடியாதுப்பான்னு ஒரு மகனோ சொல்லிவிட்டால் அதை விட வருத்தமான ஒரு விஷயம் ஒரு அப்பாவுக்கு இல்லைன்ற ஒரு அழுத்தமான விஷயத்தை இந்த காட்சியில வச்சுங்க இல்லையா?